டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். ஸோ இது ப்ளஸ் டூ கெமிஸ்ட்ரியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ நிறைய பேர் இந்த இடத்துல சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிடுறாங்க. அதாவது எத்தனால் கொடுத்துட்டு கான்சன்ட்ரேட் சல்ஃபியூரிக் ஆசிட் 443 கெல்வின்ல ஏ கிடைக்குது. கான்சன்ட்ரேட் சல்ஃபியூரிக் ஆசிட் 413 கெல்வின்ல பி கிடைக்குது. இப்போ பாருங்க, டெம்பரேச்சர் மாறுனா ரியாக்ஷனோட அந்த நேச்சர் மாறிடும். அப்போ ஏ வேற பி வேற அப்படிங்கிறது தெரியணும். நிறைய பேர் ப்ராடக்ட் கரெக்டாக எழுதிடுறாங்க, ஆனால் இந்த டெம்பரேச்சர் எழுதுறது தான் மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் எத்தனாலில் கான்சன்ட்ரேட் சல்ஃபியூரிக் ஆசிட் 443 கெல்வின் அப்படின்னா இன்ட்ரா மாலிகுலர் டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன் நடக்கும். அதாவது அந்த எத்தனால் உள்ளேயே வாட்டர் மாலிகுல் வெளில போகும். அப்போ உங்களுக்கு கிடைக்கிறது என்னன்னா CH2 டபுள் பாண்ட் CH2ன்னு சொல்லக்கூடிய ஈத்தீன் அல்லது எத்திலீன் அப்படிங்கிறது கிடைக்கும் பிளஸ் H2O. இதே அதே எத்தனால் கான்சன்ட்ரேட் சல்ஃபியூரிக் ஆசிட் 413 கெல்வின் 413 கெல்வின் இந்த டெம்பரேச்சர்ல அப்ப அந்த எத்தனால 2 மோல்ஸ் ஆஃப் எத்தனால்னு மாத்திக்கணும். அப்ப என்ன ஆகும்னா இதுல கிடைக்கிறது பாத்தீங்கன்னா இன்டர் மாலிகுலர் டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன். அதாவது ஒரு மாலிகுலுக்கும் இன்னொரு மாலிகுலுக்கும் இடையே வாட்டர் மாலிகுல் வெளில போகும். அதாவது ஒரு எத்தனாலுக்கும் இன்னொரு எத்தனாலுக்கும் நடுவுல. ஸோ அப்படி ஒரு எத்தனாலுக்கும் இன்னொரு எத்தனாலுக்கும் நடுவுல அப்படின்னு சொன்னதால தான் நம்ம 2 மோல்ஸ் ஆஃப் எத்தனால் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம கிடைக்கிறது என்னன்னா CH3 CH2 O CH2 CH3 அதாவது டைஎத்தில் ஈத்தர் பிளஸ் H2O. ஸோ ஏ என்ன அப்படின்னா ஈத்தீன், பி என்ன அப்படின்னா டைஎத்தில் ஈத்தர். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சரியாக எழுதுறாங்க, ஆனால் அந்த டெம்பரேச்சர் போடுறதுல மிஸ்டேக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த டெம்பரேச்சர் கரெக்டாக பார்த்துங்க. இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, ஒரு 3 மார்க் கொஸ்டினில் எப்படி டைஎத்தில் ஈத்தர் எத்தனால்லேருந்து ஹவு டு யூ கன்வெர்ட் எத்தனால் இன்டு டைஎத்தில் ஈத்தர் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு 3 மார்க் கொஸ்டினில் கேட்குறாங்க அப்படின்னா இந்த மெத்தட் எழுதுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கான்சன்ட்ரேட் சல்ஃபியூரிக் ஆசிட் 413 கெல்வின் அப்படிங்கிறத கண்டிப்பாக பயன்படுத்தணும். சரிங்களா? ஓகேவா? இப்போ ஏ என்ன பி என்னன்னு தெரியுதா? இந்த மாதிரி கூட உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.